அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்கன்னு நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தவங்கள ஒரு 3 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்காக வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாமே அவங்கவுங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியா அது. அதனால அவங்க அந்த ரூட்டில் வந்திருக்காங்க. சிலர் இந்த குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லேயே சைடில் நிறைய சந்துகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 வீடுகள் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க குடியிருக்காங்க. அங்கே உள்ள ஜனங்களுக்கு என்ட்ரி அந்த ரோடு தான். அது வழியாக தான் அவங்க வெளில போகணும் வரணும். அந்த வழியாக நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. அவங்க காம்பவுண்டுக்கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது, ஒரு செகண்ட் லைட்டு கட்டாச்சான். அந்த லைட்டு கட்டாயி ஆன் பண்ணுறதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி மேலேருந்து இந்த கொட்டகையெல்லாம் சரிஞ்சு நிறைய கல்லெல்லாம் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆகி ஆன் பண்ணுறதுக்குள்ள ஒரு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விதத்தில் பார்த்தாக்க இது நடந்திருக்கதே அவங்க சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் வரும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் கரூரில் நடந்துருக்கு. அதனால கொஞ்சம் சந்தேகம். அது 1.5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. நான் அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன். அப்போ தான் கொண்டு போய் பாடியை வச்சுட்டு வர்றாங்க. ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 40 பேர் இது வரைக்கும் ஆயிருக்கு.